அவங்க என் மேல வச்சிருந்த மரியாதைய நீங்க 2 பேரும் சேர்ந்து மரியாதை இல்லாம பேசி எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கல்ல. வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷங்கள யாராவது ஃப்ராடுன்னு சொல்வாங்களா? வயசுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? வீடு தேடி வந்தா அவங்கள என்ன வேணாலும் சொல்லலாமா? அத்தை, அவரை பார்க்க ஃப்ராடு மாதிரி தான் இருந்தார் அத்தை. வாய் மூடு. நீ எப்படி அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ண? நீ அவங்கள பத்தி எடுத்த முடிவு எல்லாமே தப்பு. நீ ஒரு முட்டாள். அத்தை, ஐயோ, அப்படி ஒரு வேளை உனக்கு சந்தேகமா இருந்திருந்தா நீ ஒரு பொறுப்பான மருமகளா என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல எனக்கு போன பண்ணி, அத்தை, கிராமத்துல இருந்து பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அங்க இருக்கிற கோவிலுக்கு நீங்க ஏதாவது நகை செஞ்சு தரேன்னு சொல்லிருந்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு தான் தோன்றித்தனமா நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதை இல்லாம 2 பேரும் நடத்திருக்கீங்க. அண்ணி, அது வந்து நீ பேசாம இரு சிந்தாமணி. குடும்ப மானமே போயிருக்கும். இசை, சும்மா சொல்லக்கூடாது. இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. அண்ணி, இனிமே நானும் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அத பயப்படாம செய்வேன். நீங்க கிரேட் அண்ணி. வா, வர சொல்லிருந்தீங்களா சம்பந்தி? ஆமா ருக்மிணி, அசோக் வர்ஷினி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக ஜோசியரை வர சொல்லிருக்கேன். அவரு வரும்போது நீங்களும் இருக்கணும்ல. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷங்க தான். என் பொண்ண நீங்க உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஒரு தாயோட இடத்துல இருந்து நீங்க அவளுக்காக யோசிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. இப்படி ஒரு குடும்பத்துல வாழ என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்லம்மா, வர்ஷினி எங்க வீட்டு மருமகளை வரதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரியா சொன்னீங்கங்க. சார், வாங்க வாங்க ஜோசியரே, வாங்க உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. சொல்லுங்க சார். ஐயா, எங்க பையனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் நிச்சயம் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிறோம். பார்த்தலாம் சார். பையனுடைய ராசி நட்சத்திரம் என்ன? கடகராசி, பூச நட்சத்திரம். உன்னுடைய ராசி நட்சத்திரம்? சிம்மராசி, மக நட்சத்திரம். சரிம்மா, பார்த்தலாமா. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வர்ஷினி. எனக்கு நம்ம வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கே இப்படின்னா என்னோட நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா? அத்தை கிட்ட எனக்கு ராகவ தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எனக்கும் அது புரியுது வர்ஷினி. எப்போ அம்மா நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்களோ இதுக்கு மேலே நான் அமைதியா இருந்து உன்னை லூஸ் பண்ண தயாரா இல்லை. இங்க பாரு, அதுக்கு தான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க ராகவ்? நாம இமீடியட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னது, கல்யாணமா? ஆமா, இப்போதைக்கு அதான் வழி. அதை பண்ணிட்டா நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. ஆஹா, இல்ல ராகவ், நீங்க சொல்றது திருட்டு கல்யாணம். நாம அப்படி பண்றது ரொம்ப தப்பு. ஐயோ வர்ஷினி, சரி தப்பெல்லாம் யோசிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல.
ஸ்ரீஜாவை கெட்டவன்னு அம்மாக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு இப்ப பொறுமையும் இல்ல. நான் சொல்றதை கேளு, என் கூட வா. வா. ராகவ், அதுல இருக்கு. வாங்க சொல்லுங்க. சார், நாங்க இந்த கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? உங்களோட பேரு அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு 2000 ரூபாய் பணம் கட்டிருங்க. கல்யாணத்துக்கு தேவையான மாலை தாலி எல்லாம் நீங்க தான் வாங்கிக்கணும். மத்ததெல்லாம் கோயில்ல கொடுத்துருவாங்க. சரிங்க. இதுல எழுதுங்க. 2000 ரூபாய் ராகவ், ஓகே சார். நாங்க ஓகே சார். மாலை தாலியெல்லாம் நீங்களும் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க. சீக்கிரம் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டுங்க. சரிங்க. போயிட்டு ஓகே வாங்க. வர்ஷினி, வா. இந்தாங்க ரசீது போடுங்க. ராகவ், சரி, நீ இங்கே இரு. நான் போய் மாலையும் தாலியும் வாங்கிட்டு வந்துடுறேன். ராகவ், நான் சொல்றத கேளுங்க ராகவ். இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க வர்ஷினி. கல்யாணம் பண்ணிட்டு போனா கொஞ்ச நாள் பேசாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால நம்மளை எதுவும் சொல்ல முடியாது வர்ஷினி. இல்ல ராகவ், இதெல்லாம் வேண்டாம். இங்க பாரு, நீ இங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். ராகவ், இப்ப என்ன பண்றது? ராகவ் சொன்ன மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டு அத்தை முன்னாடி போய் நின்னுடலாமா? ஐயோ வேண்டாம். ஏற்கனவே அக்காக்கு தெரியாம ஏற்காடு வரைக்கும் போனதுனால நடக்கிற குழப்பமே போதும். அக்காக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்தே. சொல்லுங்க. ஐயா, இந்த தாலியை அம்மன் பாதத்துல வச்சு கொண்டு வாங்க. பெரியவங்க யாரும் வரலையா? இல்லைங்கய்யா, நாங்க 2 பேரும் மட்டும்தான். நீங்க அம்பாளை நன்னா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன். நாங்க வைங்க. ஓம் மகாகௌரியே நமஹ, ஓம் மகாதேவியே நமஹ, ஓம் ஜெகன்மாத்ரே நமஹ, ஓம் சரஸ்வத்யே நமஹ, ஓம் சண்டிகாயே நமஹ, ஓம் லோகஜனன்யே நமஹ. ராகவ், நம்ம பண்றது சரியா? ஏய், சரியோ தப்போ, எனக்கு நீ இல்லாத ஒரு வாழ்க்கையே வேண்டாம். கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பார்வத்யே நமஹ, ஓம் பரமாயே நமஹ, ஓம் ஈசாயே நமஹ, ஓம் நாகேந்திர கன்யாயே நமஹ. அம்மா, நடக்கிற எதையும் வேண்டான்னு சொல்ற சூழ்நிலையில நான் இல்ல. என்னால ராகவ் இல்லாம வாழ முடியாது. அதே நேரம் இப்ப இந்த கல்யாணம் பண்ணா சரியா இருக்குமான குழப்பமா இருக்கு. எது நடக்குதோ அது நல்லதுன்னு நான் எடுத்துக்கிறேன். இசை, வா உள்ள போலாம். வா வா. விஷால், விஷால், நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். சரி, நீ இந்த பக்கம் போ.